வணக்கம். பெண்கள் திருமண வயது கடந்து வயது ஒரு 40 வயது கிட்ட திருமணம் செய்து கொள்ளும்போது கருத்தரிக்க என்னென்னலாம் செய்யலாம்? இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நம்ம ஊர்லேயும் இப்போ நிறைய பேர் ரொம்ப வயது முதிர்ந்த பிறகு திருமணம் செய்கிறது இயல்பாகிறத பார்க்குறோம். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இவர்கள் காலம் தாழ்த்தாமல் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் என்ன காரணம் இருந்தாலும் அந்த காரணங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு குழந்தை பெற்றுக்கலான்னு தள்ளி போடவே கூடாது. ஏற்கனவே ஏன்னா ஒரு பெண் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 13 லட்சம் கருமுட்டைகள் இருக்கும். அந்த பெண் 13 வயதாகும்போது 7 லட்சம் கருமுட்டைகள் அது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை 13 வயதுலேருந்து வெளியே வந்தாலும் ஒரு 500-400 கருமுட்டைகள் காணாமல் போயிட்டுருக்கும், டிஸப்பியர் ஆகிடும். ஸோ ஒரு 40 வயது தாண்டும்போது சில ஆயிரம் கருமுட்டைகள், அதுவும் வயசான கருமுட்டைகளாக, அதனுடைய தரம் குறைந்த கருமுட்டைகளாக தான் பொதுவாக இருக்கும். இது இன் ஜென்ரல், எல்லாருக்கும் அப்படி இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு இப்படி இருக்கும். அதனால் வயதாக கருத்தரிக்கிற வாய்ப்பு வெகுவாக குறையும். ஒவ்வொரு 5 வருடமும் கிட்டத்தட்ட 20% கருத்தரிக்கிற வாய்ப்பு ட்ராப் ஆகிக்கிட்டு இருக்கும் பெண்களுக்கு. அதனால் தள்ளி போடவே கூடாது. திருமணமான உடனே அவங்க உடனடியாக கருத்தரிக்கணும். ஒரு சாதாரண தம்பதிகள் 1 வருடம் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுட்டு கருத்தரிக்கலை அப்படின்னா அப்புறம் டாக்டர்கிட்ட போகணும். ஆனால் 35 வயதிற்கு மேலே ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆச்சுன்னா 6 மாதத்திலே டாக்டர்கிட்ட போயிடணும். 6 மாதம் பார்க்கணும். கருத்தரிக்கலை அப்படின்னா டக்குன்னு குழந்தையின்மை சிகிச்சை போயிடணும். இது இன்டர்நேஷ்னல் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய விதிமுறை. அடுத்ததாக பெண்களுக்கு ஏஎம்ஹெச்னு ஒரு ஆன்டி முலேரியன் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. அது ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னா கருமுட்டைகள் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதற்கான சரியான சிகிச்சைகள் கொடுத்து சீக்கிரமான ஐவிஎஃப் மாதிரி கூட சீக்கிரம் போயிடணும். நாட்கள் தள்ளி போக போக கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா ஸ்டெம் செல் சிகிச்சை இது இருக்குது, ரொம்ப உதவியாக இருக்குது. அந்த ஓவரிஸை இன்னும் கொஞ்சம் தரமுள்ள கருமுட்டைகள் பெறுவதற்கு ஒவேரியன் ரெஜுவனேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பில் ஸ்டெம் செல்கள் எடுத்து, கொழுப்பு எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஸ்டெம் செல்ஸ் எடுத்து சினை முட்டை பை இன்ஜெக்ட் பண்ணி ஒவேரியன் ரெஜுவனேஷன் பண்ண முடியும். அதனால் ஒரு தரமான கருமுட்டைகளை பெற முடியும் வயசான பிறகு. அதே மாதிரி சில நேரம் அந்த கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் அதுவும் அந்த சிறு வயதில் இருக்கிற மாதிரி கருவை ஏற்று டக்குன்னு கரு உள்ளே ஒட்டி வளர்கிற மாதிரி இருக்காது, ஏற்றதாக இருக்காது. ஏன்னா ரொம்ப நீண்ட வயதானதுனால யூட்ரஸையும் ரிஜுவனேட் பண்ண முடியும். முன்னெல்லாம் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஓவரிஸ், யூட்ரஸ் எல்லாம் கர்ப்பப்பையில். இப்போது ஸ்டெம் செல்ஸை அதே போல் இன்ஜெக்ட் பண்ணலாம். அது அதனுடைய தரத்தை உயர்த்தும், கருத்தரிக்கிற வாய்ப்பை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். ஆனாலும் வயது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான வயதில் திருமணம் செய்து கொண்டு ஒரு 25-30 வயதுக்குள்ளே 2 குழந்தைகளையும் பெற்று அவங்க முடிச்சிடணும். நீண்ட வயதாகும்போது பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம்.